ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தியே ரேவதி விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நடந்துக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன ரேவதி, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாமா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எப்பயோ உண்மையை சொல்லியிருப்பேன், எனக்கு மறைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனால் உன்னோட சித்தி பண்ண வேலையால் தான், சொன்ன பொய்யால் தான். என்ன பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கும் போது, இதை மாதிரி உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா ஏதாவது உனக்கு உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வச்சு ஏமாற்றி சொல்ல வச்சாங்க. அதனால என்னால் இந்த விஷயத்த உனக்கிட்ட சொல்ல முடியல. நான் மட்டும் இல்லை, உன்னோட சுற்றி இருக்கிறவங்க யாருமே விஷயத்த சொல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மேலேயும் தப்பில்லை ரேவதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா மேலே சரியான கோவம் வருது. யாருக்குன்னா நம்ம ரேவதிக்கு. இதை போய் நான் கேட்டே தீர்வேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எதுக்கு ரேவதி இந்த பிரச்சனை? இப்போ அம்மன் விஷயம் நடந்துட்டு இருக்குது, கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது, மாமா கலசம் சாத்தணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்கப்புறம் வேணா நம்ம இந்த விஷயத்தை பற்றி பொறுமையாக பேசிக்கலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை மாமா, இதை உடனே நான் கேட்டே ஆகணும், அப்போதான் என்னோட மனசு ஆறும். அவங்க எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதி கார்த்தி சொல்கிறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதி நேராக என்ன பண்ணுறாங்க, அவசரமாக நான் கேட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்தியும் சரி என்னதான் நடக்குது, நம்ம ரேவதி கிட்ட உண்மையை சொன்னோமா என்ன விஷயம்ன்றத கூட போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் என்ன பண்ணுறாரு, கூட போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலாவை பயங்கரமாக சத்தம் போட்டு சித்தின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாருன்னா நம்ம ரேவதி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. அப்போது யாருக்குமே ஒன்றுமே புரியல. சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி எங்கே போன, என்ன விஷயம், எதுக்கு சந்திரகலாவை இப்படி கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போது, போதும்மா நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நான் நம்பி என்னோட வாழ்க்கையை அழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்தியை முறைக்கிறாங்க. ஒரு வேளை இவன் உண்மையை சொல்லிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உண்மையை சொல்லலை, ரேவதியை தான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் மாமாவை கோச்சிக்கிறீங்க, மாமா மேலே இனிமேல் எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் என்கிட்ட இந்த உண்மையை கூட சொல்லலை, அவர் அந்த அளவுக்கு தன்மானமாக இருந்திருக்காரு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ண அவர் துணிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்பா வச்சு நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க எல்லாத்தையுமே மாமா இப்போ தான் எனக்கு உண்மையை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இதை ராஜராஜன் கேட்டு, என்ன ரேவதி நீ என்ன சொல்கிறன்னு ஒன்றுமே புரியல, இப்போ உனக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா எனக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா என் உயிருக்கு எதனா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சித்தி பண்ண வேலை தான். டாக்டரை மிரட்டி இப்படி சொல்ல வச்சுருக்காங்க, எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ராஜராஜனுக்கு செம்ம கோவம் வருது, பொறுக்கவே முடியல. போய் சந்திரகலாவை பலார்னு அரைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கத்தி கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக என் தங்கச்சி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவளை அடிக்காமல் வேற என்ன பண்ணுவாங்க, இவ எப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா திரு திருன்னு முழிச்சிட்ருக்காங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி, எதுக்காக சித்தி அப்படி பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ராஜராஜன், என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த சாமுண்டீஸ்வரி புரியாமல் வேற ஒருத்தனை மாப்பிள்ளையாக கொண்டு வந்தா, என் மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணையும் பிரித்து வச்சுட்டா, இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் ராஜராஜன். என்னோட மாப்பிள்ளை எந்த அளவுக்கு மனசார கஷ்டப்பட்டிருப்பார் இந்த விஷயத்தினால, என் பொண்ணுமே கஷ்டப்பட்டிருப்பா, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே இந்த மாதிரி கல்யாணம் வரைக்கும் சாமுண்டீஸ்வரி போயிருக்கா அப்படின்னு ராஜராஜன் செம்மையாக திட்டுறாரு. இந்த மாதிரி என்னோட பொண்ணையும் என்னோட மருமகனையும் பிரித்து வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாமுண்டீஸ்வரி, அவரை யாரும் திட்டக்கூடாது, நான் சொல்லி தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்மளோட ரோகிணிக்கு மயில் வாங்கினதுக்கெலாம் சரியான டென்ஷன் ஆகுது. ரோகிணி கேட்குறாங்க,
கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணாங்களா, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தங்கச்சி தோ இங்கே நிற்கிறானே ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட தோத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இப்பயும் சொல்கிறேன், இவன் இந்த வீட்டுக்கு மருமகனாக என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மருமகனாக வந்தால் கண்டிப்பாக என்னோட உயிரை நானே எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே வந்து புரியல. இதையே சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமா இப்படிலாம் பிரிக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, மாமா பாவம்மா, மாமா மட்டும் இல்லை பாட்டி தாத்தா எல்லாருமே ரொம்ப பாவம், எதனால் இத்தனை வருஷமாக நீங்கள் பகன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு என்னோட குடும்பம் வந்து துரோகம் பண்ண குடும்பம் வந்து இந்த வீட்டுக்கு அவன் மருமகனாக வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அப்போது ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, நீ வந்து இதால் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து குழப்பமாக இருக்காங்க, அது மட்டும் இல்லை ரேவதியோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்ருக்க பகன்னு, அது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியாதுங்க, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இனிமேல் நான் பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் இவன் மட்டும் நம்ம வீட்டு மருமகனாக வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட முடிவை கண்டிப்பாக வந்து மாற்றிக்க மாட்டாங்க. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மனசு மாறினாலும் சரி, கண்டிப்பாக வந்து சந்திரகலா மாற விடவே மாட்டாங்க. அப்போது நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாருனா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ரேவதி என்னோட பொண்டாட்டி தான், நீங்கள் என்ன தான் பிரித்து வச்சாலும் ரேவதி எனக்கானவ, இவளை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன், நான் இனிமேல் நான் என்னோட ரேவதியை விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட என்ன பண்ணுறாருனா அந்த தாலியை வந்து கொடுத்து ரேவதி கழுத்தில் வந்து போட்டு விடுறாரு. அப்போது சாமுண்டீஸ்வரி பார்த்து வயிறு எரிஞ்சு போகிறாங்க. என்னடா இது, ஏன் முன்னாடியே நம்ம பொண்ணு கழுத்தில் இவன் தாலியை கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ சொல்லியும் இவன் வந்து எவ்வளோ திமிராக நடந்துட்டுருக்கான், இனிமேல் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அம்மா இனிமேல் தயவுசெய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, இனிமேல் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மாமா தான் எனக்கு இனிமேல் புருஷனாக இருக்க போகிறாரு, இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி கோவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளோட சந்திரகலா என்ன இது எல்லாமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி தெரிஞ்சு போச்சே, இப்போது அந்த கார்த்தியும் ரேவதியும் ஒன்றாயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது உடனே நம்மளோட சிவனாண்டி வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன சந்திரா ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க இங்கே ஒரே பிரச்சனை போயிட்டுருக்குது, அந்த கார்த்தி வந்து விஷயத்தை வந்து ரேவதி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், அதுக்கு அவளே தெரிய வந்திருக்கு, ஆனால் இவன் எல்லாத்தையுமே கேட்கும்போது சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது ஐயோ அப்போ ரேவதிக்கு விஷயம் தெரிஞ்சு அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க எங்கள் அக்கா தான் இப்போது பயங்கர கோவத்தில் இருக்கா, அந்த கார்த்தியை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போதாங்க ஒரு யோசனை தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ஒரே வழி, அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் எங்கள் அக்காவையும் வீட்டில் இருக்க யாரையுமே நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது, அதனால் அந்த கார்த்தியை க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரே ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. என்ன சந்திரா சொல்கிற, கார்த்தியை என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி வந்து அவனை க்ளோஸ் பண்ணுறது, அவன் நம்ம போடுற திட்டத்தை எல்லாத்தையும் உடைச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது, அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணணும், அதனால் அதுக்கான திட்டத்தை மட்டும் யோசிங்க, முடிஞ்சால் கார்த்தியை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கணும், ஆனால் இது நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சிவனாண்டி யோசிக்கிறாரு. சரி சந்திரா, நான் என்ன விவரம்ன்ட்டு பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்தே ஆகணும், அந்த கார்த்தி பையன் அவங்க குடும்பமும் இந்த ராஜா சேதுபதியோட குடும்பம் இதை நடத்தவே கூடாது, எப்படியாச்சும் தடங்கல் பண்ணி இதை தடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.